வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கள? வாங்க ஆடி பெருக்குக்கு சாமி கும்பிடுவோம். வாங்க யாத்துக்கு போகல, பைப்படியிலேயே கும்பிட்றோம். பைப்படியிலேயே தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம். இப்போ ஆறெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் எப்போயுமே வீட்டிலையே பைப்படியில் தான் சாமி கும்பிட்றது. எப்போதுமே இப்படி தான் சாமி கும்பிடுவோம். இப்பயும் பாருங்க, வீடு கட்டி குளம் போட்டு இலக்கொளுத்தி வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் இப்போ இப்படி இங்கே தான் சாமி கும்பிட்டுவோம் வருஷம். இந்த இருக்குல்ல பைப்பு, இங்கே தான் தண்ணி வரும் டெய்லி. நாங்கள் இங்கே தான் தண்ணி பிடிச்சி எல்லாமே யூஸ் பண்ணிப்போம் வீட்டுக்கு. அதனால் இந்த பைப்படியிலே சாமி கும்பிட்டுறது. இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம், மண் பிள்ளையார் தான் பிடிச்சி வச்சுருப்போம். ஆமாம், ஏன்னா ஆற்றுல மண் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு அப்போ ஆற்றுல தண்ணியில் விட்டுட்டு வந்துடுவாங்க, கரைஞ்சி தண்ணியில் தான் விட்டுறது. அதுக்காக இந்த காதாள ஒரு மணி வெத்தலை தேங்காய் உடைக்கணும். இந்த அரிசி கிளறி வச்சுருக்கோம். பச்சரிசி வந்து தேங்காய் வெல்லம் போட்டு பச்சரிசி கிளறி இருக்குது. வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், மாம்பழம், பேரிக்காய். இது வந்து பச்சரிசி கழுவிட்டு வெல்லம் தேங்காய் போட்டு கிளறி வச்சுருக்கு. அதுதான் இதுமாரி தாங்க நாங்கள் சாமி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நெருப்புங்க இந்த எடுத்துகிட்டு வரேன். ரூபா நெருப்பும் அருவா சூடும். காற்றுல நிற்காதில்ல விளக்கு. இதாங்க சாம்பிராணி இருக்குது, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. அப்புறம் என்ன வேணும்? புதுசாக தாலி பிரித்து போடுறவங்களாம் இன்றைக்கி போடுவாங்க. சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி தேங்காய் உடைக்கிறோம். எப்படி தேங்காய் உடைக்கணும் பாருங்க. ஒரே போடு. காலையிலே சாமி கும்பிட்டாச்சு. 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இதோ மஞ்சள் வந்து தடவி நூல் வச்சுருக்கோம், இதாக கட்டுறது. பேரிக்காய் தான் அப்புறம் ஸ்பெஷல். ஆடி 18ஆம் பேருக்கு பேரிக்காய் தான் ஸ்பெஷல். ஆமாம், சாமி கும்பிட எங்கள் சூடன் எங்கள் சூடம் கொளுத்தி சூரியனுக்கு அமுச்சிட்டு சாமி கும்பிட்றது இப்படி தான் 18ஆம் பேர் கும்பிடுவோம். நீங்கள் எல்லாம் எப்படி கும்பிடுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறேன். நேரில் ஆகணும். ஊரை நல்லா வச்சு, உலகத்தை நல்லா வச்சு, எல்லா விவசாயமும் நல்லா வச்சு, எல்லாரையும் நல்லா வைக்கணும். ஊர் விளைஞ்சா தான் பிச்சை கிடைக்கும். ஊர் நல்லா இருக்கணும். போருக்கும் காமிச்சிட்டு வரேன். இல்லை, நிற விளக்கா வச்சுட்டோம். காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால நிற விளக்கா வச்சுருக்கோம். பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் 90 குங்குமம்லாம் வச்சுட்டு அம்மா வந்து கயிறும் கட்டி விட்டாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வோம். கயிறு எல்லாருக்கும் கட்டி விடுறது, அவங்களும் நமக்கு கட்டி விடுவாங்க. நாங்கள் எப்பயுமே காலையில் கும்பிட்ருவோம். கொண்டா மஞ்சள் கயிறு பாருங்க. மஞ்சள் கயிறு கட்டணும். 18ஆம் பேர் கும்பிட்டா மஞ்சள் கயிறு கட்டணும் எல்லாருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் கட்டுவாங்க, கையில் கட்டி விடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு கையில் கட்டுறது, பொம்பளை பிள்ளைகளுக்கு கட்டுறது. ஆமாம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு கழுத்தில் தான் கட்டுறது. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொண்டு கையில் கட்டி விடுவாங்க. அந்த அக்கா கட்டி விடுவோம். தேங்காய் பச்சரிசி வெல்லம் போட்டு கலர்னது நல்லா ருசியாக இருக்கும். சூப்பர். பூ வச்சுங்க, பூ வாங்கிங்க. இது அங்கே வையே கொண்டு போய் அங்கே கட்டி விடுங்க. பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் சாமி அடியில் வச்சு விளக்கட்டி விடு. சாமி கும்பிட்டோம் பார்த்தீங்களா? நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா? புது பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் இன்றைக்கி தான் தாலி பறிக்க போடுறது. ஆமாம், நீங்களும் அதுமாரி செய்யுங்க. நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் உள்ளர சாமி அடியில் வச்சு கூட சாமி கும்பிடலாம். பைப்படி இல்லைன்னா சாமி அடியிலே வச்சு கும்பிடலாம். மஞ்சள் கயிறு இது மாதிரி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு கட்டி விடணும். நீங்களும் கட்டிக்கணும். அது பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து கட்டிக்கலாம். பூ போட்டு மஞ்சள் தான் கொடுங்க வர்றவங்களுக்கு. அவ்வளோதான். 18ஆம் பேர் சிறப்பாக கொண்டாடியாச்சு. மத்தியானத்துக்கு நான்வெஜ் எல்லாம் நாங்கள் சமைக்கலைங்க. எங்கள் ஊர் சைடு நான்வெஜ் சமைப்பாங்க தான், ஆனால் நாங்கள் வெஜ்ஜு தான் சமைக்க போகிறோம். அமோகமாக இருக்கணும். 100 ஆண்டு புள்ள குட்டிகளோட வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோமா? துரையரசன் கௌதமிங்கிறவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கான். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க.
அவங்க கல்யாணம் ஆகி நல்லபடியாக சீரும் சிறப்புமா சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்ரஜிதாங்கிறவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்களாம். அவங்க நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணி நல்லா இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஜெகந்தன், கமலேஷ், கீதா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஸ்ருதி கிருஷிகாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் கடவுளை வேண்டிங்க. 1000 கோடி தெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல உதவி செய்யணும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வருந்துறேன், சாமியை வருந்துக்கிறேன். ரக்ஷிதாங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. சின்ன குழந்தை போல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. ஆயா ஆயான்னு உங்களை கூப்பிடுவாங்களாம் அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு. ரச்சிதா, நீ நல்லா இருக்கியாம்மா, நீ அமோகமாக இருக்கணும், நல்லா படித்து பட்டம் வாங்கணும், இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.